பெண் காவலர்களை இழிவாக பேசியதால் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்ஜாமீன் கோரி ஃபெலிக்ஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. முன்ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு, நேர்காணல் அளிப்பவர்கள் அவதூறு கருத்துக்களை கூற தூண்டும் வகையில் நேர்காணல் செய்பவர்களை முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டெல்லியில் தங்கியிருந்த ஃபெலிக்ஸை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்தது. ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், சவுக்கு சங்கரின் நேர்காணலை நெறியாடுகை செய்ததற்காக ஃபெலிக்ஸும் கைது செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோதம் என தெரிவித்துள்ளார். மேலும் ஃபெலிக்ஸ் கைது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல என்றும் கூறியுள்ளார். மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 65.68% வாக்குகள் பதிவானதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 93 தொகுதிகளில் கடந்த 7ஆம் தேதி மூன்றாம் கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் தேர்தல் முடிந்த 4 நாட்களுக்கு பிறகு மூன்றாம் கட்ட தேர்தலில் பதிவான வாக்கு சதவிகிதத்தை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 65.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.